ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோலேருந்து நம்மளோட அடுத்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். ஸோ இது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் தான். இதில் வந்து ஒரு அட்மின் பேனல் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டோட ஓனரோ இல்லை நிறையா பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ பெரிய பெரிய வெப்சைட்ஸோட அட்மின் பேனல்ஸ் தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரேடியன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் கலராக யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டார்க் தீமில் ஒரு பக்காவான அட்மின் பேனல் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்காது, பட்டன்ஸ் அது மாதிரிலாம் இருக்காது. பட் பேசிக்காக அந்த டிசைனை மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு டீசர் காட்டுறேன். இப்போ இந்த லிங்க்குள்ளே நான் போனேன் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம அட்மின் பேனல். ஸோ இந்த அட்மின் பேனலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெனூஸ் இருக்குது, ஆட் யூசர், இதெல்லாம் ஒர்க் ஆகாது, கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்காக இருக்கும், பட்டன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது, பிகாஸ் அதை கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜுக்கு போகிற மாதிரி நீங்கள் தான் பண்ணணும். பட் இப்போது இது மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ், யூசர்ஸ், கோர்சஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வருது. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். இந்த டேபிள் வேணால் நம்ம யூஸ் பண்ணியிருப்போமே தவிர, இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவான ஒரு பாக்ஸை நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சைட்டில் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. பேசிக்காக இந்த அட்மின் பேனல் வந்து எதுவுமே பண்ணாது, பிகாஸ் இந்த கிளிக் பண்ணால் சேஞ்ச் பண்ணுறது நம்ம வேறு பேஜ் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஆட் யூசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜர் வெப்சைட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு பேசிக்காக இந்த டிசைன் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணால் இதே மாதிரி வச்சு ஒரு டிசைன் வர மாதிரி பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் மட்டும் தெரிஞ்சால் போதும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவாக நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அட்மின் டேஷ்போர்டு நார்மல் மெனு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே மெனு தான் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போது இந்த டைட்டிலில் வந்து அட்மின் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். ஸோ சேவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே அட்மின் டேஷ்போர்டு மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மெனு எழுதலாம். ஸோ மெனுக்கு வந்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டுக்கு போயிட்டு நமக்கு டாக்குமெண்டேஷனில் nav பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ nav bar அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டக்குன்னு பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து div கண்டெய்னர் போடவே இல்லை, பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வரணும். அதை நான் ஏன்னு சொல்கிறேன். நீங்கள் போன டிவிலே டீசர் பார்த்துருப்பீங்க, அப்போயே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டார்க்கு பிஜி டார்க்கு, அப்போ எனக்கு டார்க்காக வரும். ஸோ ஓகே, ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டே fonts.google.com போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ செலக்ட் திஸ் ஃபாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு பாடியில் நான் வந்து ஆல்ரெடி வந்து style.css லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக பாடி அப்படின்னு போட்டுட்டு இதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒர்க் ஆகும் எனக்கு. ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் நம்ம வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்மின் டேஷ்போர்டுன்னு போடலாம். டேஷ்போர்டுன்னு போட்டேன் அப்படின்னா இங்கே அட்மின் டேஷ்போர்டுன்னு வந்துருச்சு. ஹோமுன்னு இருக்குல்ல, ஹோமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஷ்போர்டு அப்படின்னு போடுறேன். ஸோ டேஷ்போர்டு போடுறேன். ஸோ ஓகே, டேஷ்போர்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிங்க்குன்னு இருக்குது. நான் லிங்க்குங்கிறது பதிலாக நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து என்ன பண்ணலாம், ப்ரொஃபைல் அப்படின்னு போடலாம். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் வந்துருச்சு. இப்போ எப்படி இந்த ட்ராப் டவுன் மெனு வந்து நமக்கு தேவைப்படாது, கரெக்டாக? ஸோ இந்த ட்ராப் டவுன் மெனுவை நான் எடுத்துகிட்டு இதில் வந்து இன்னொரு எல்ஐ டேகை போடுறேன். ஸோ இன்னொரு எல்ஐ டேகில் இதில் வந்து ப்ரொஃபைலுக்கு பதிலாக நான் வந்து யூசர்ஸ் அப்படின்னு போடுறேன். எத்தனை யூசர்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரொஃபைலு, யூசர்ஸு, மறுபடியும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதில் இதை கொஞ்சம் முதல்ல ஒழுங்காக அலைன் பண்ணிப்போம். இதில் வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ ஹெல்ப் அப்படின்னு போட்டாச்சு. இந்த டிசபிள்ங்கிறது இப்போ நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் வந்து நம்ம டக்குன்னு பண்ணலாம். இந்த ஃபார்ம் நமக்கு தேவையில்லை, அந்த ஃபார்முக்கு பதிலாக இந்த சைடில் ஃபர்ஸ்ட் வந்து
இந்த nav bar ஐட்டம் இப்போ நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நான் இதை அப்படியே போட்டேன் அப்படின்னா எனக்கு சைடில் இந்த மாதிரி தான் வரும், எனக்கு ப்ராப்பராக வராது. இதை நான் வந்து ஒரு யூஎல் உள்ளே போடணும். ஓகேவா? ஸோ ஒரு யூஎல் உள்ள டாட் கிளாஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா nav bar மைனஸ் nav ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டுப்போம். இந்த கிளாஸ் உள்ளே வந்து nav bar அப்புறம் மைனஸ் ரைட் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த யூஎல் உள்ள நம்ம இந்த எல்லையை போடணும். இப்போ இந்த யூஎல் உள்ள இந்த எல்லையை பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த யூஎல் உள்ள இந்த எல்லை போடுறது நம்ம கரெக்டாக இருக்காது. ஸோ nav bar ரைட் இந்த இதெல்லாம் நான் வந்து டாக்குமெண்டேஷனில் படித்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ நீங்களும் அது படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? இதில் ஹெல்ப்புக்கு பதிலாக நான் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை போடலாம். கரெக்டாக இதில் வந்து அட்மின், ஹெல்ப்பு, டேஷ்போர்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், சைன்அப், லாகின்லாம் இதில் போட முடியாது. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது அட்மின் டேஷ்போர்டுங்கிறதுனால ஆட் யூசர்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். ஆட் யூசர்ஸ் அப்படி பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு இது பண்ணுவோம். இது நல்லா ஒழுங்காக அலைன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் கேட்டகரிஸ், ஸோ இப்படி பண்ணுவோம். ஆட் யூசர்ஸ், ஆட் கேட்டகரிஸ் அப்படின்னு பண்ணிட்டுருவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபாண்ட் ஐகான்ஸை பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம மெனு வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சனால நம்ம டக்குன்னு போய் பண்ணிகிட்டே இருக்கலாம் எல்லாமே. ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டேஷ்போர்டுக்கு ஒரு ஐகான் வேணும். ஸோ டேஷ்போர்டுக்கு நான் என்ன ஐகான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா, நார்மலாக நிறையா வெப்சைட்டில் வந்து டேஷ்போர்டுக்கு வந்து ஒரு மாதிரி மீட்டர் போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லை. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இந்த மீட்ரு மாதிரி கிட்டத்தட்ட இது மேபி இந்த மாதிரி இருக்கும். இது ப்ரோ அக்கௌண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் இது ஃப்ரீ. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐகான் தான் வந்து நிறையா வெப்சைட்டில் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஐகான் தான் டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ டேஷ்போர்டுக்கு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேஷ்போர்டுக்கு இந்த ஐகான் வந்துருச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து யூசர் தான் போடணும். ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைலில் சர்ச் பண்ணி பார்ப்போம், இதான் வருதான் பார்ப்போம். ப்ரொஃபைல் அப்படின்னு பண்ணால் நல்லதாக எதுவும் வரல. ஸோ வெறும் யூசர் அப்படின்னு போடுவோம். வெறும் யூசர்னு போடும்போது இங்கே ஒரு ஐகான் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இதை வந்து ப்ரொஃபைலில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு யூசர்ஸ். ஸோ யூசர்ஸுக்கு நம்ம அப்படியே ஒரு ஐகான் பார்த்தோம், இந்த ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் பண்ணி யூசர்ஸ் ஐக்கானை ஆட் பண்ணுங்கள். சேவ் பண்ணியாச்சு. ஓகே, யூசர்ஸ் ஐக்கான் ரெடி. அதே டைமில் இந்த ஆட் யூசர்ஸுக்கும் நான் இங்கே ஒரு ஐக்கான் பார்த்தேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐக்கானை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கட்டும். அது இங்கே இருக்குது, ஆட் யூசர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துருச்சு கரெக்டாக. இப்போ இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு வந்து கொஷின் மார்க் மாதிரி சிம்பிள் வேணும். கரெக்டாக ஹெல்ப்புன்னு போட்டு பார்க்கலாம். ஓகே, இது சிம்பிள் நமக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஐகான்ஸ் எடுக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல டேஷ்போர்டு மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கேட்டகரிஸுக்கு தான் நம்ம என்ன ஐகான் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேட்டகரிஸில் இதில் ஐகான் இருக்குன்னு எனக்கு தோணலை. மேபி ஆட் பண்ணுற மாதிரி அது ஐகான் இருக்கா பார்க்கலாம். ஸோ இந்த ஐகான்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது ரிலேட்டடாக இல்லை. ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஐகான்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் பண்ணுற மாதிரி இந்த ஐகான்ஸில் கொஞ்சம் நல்லதாக யூஸ் பண்ணலாம். கேட்டகரிஸுக்கு ஃபோல்டர் ப்ளஸ், இது எல்லாமே ப்ரோ யூசர்ஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ப்ரோ யூசர்ஸுக்கு இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக எதை யூஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கான ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுதான் வந்து கொஞ்சமாச்சும் நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் கேட்டகரிஸ், யூசர்ஸ், ஹெல்ப்பு, ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான அட்மின் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா?
ஸோ இப்போ இதுக்கு ஃபாண்ட் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம டீசரில் பார்த்த மாதிரி தான் நம்ம கீழே வந்து 2 விஷயமாக பிரிச்சுக்க போகிறோம். இந்த சைடில் வந்து இப்படி ஒரு எட்ஜு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு மெனு மாதிரி பாதியில் வரும். இதுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாக நிறையா கண்டென்ட்ஸ் வரும். இங்கே ஃபுல்லாக வந்து நிறையா கண்டென்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இப்போ சைடில் இருக்கிற மெனுவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம சைட் பார் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். இப்போ இந்த கிரிட் லேஅவுட் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 2 காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி 2 விஷயங்கள் இருக்கும். நம்ம இது வரைக்கும் வந்து இந்த எம்டி இதெல்லாம் என்ன நம்ம கேட்டதே இல்லை, நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. நம்ம எல்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரே டைமில் 2 கிளாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது எதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கற்றுக்கலாம். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சைட் பாரே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக இந்த nav பாரை மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், nav பார் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவோம். அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து இது கொஞ்சம் இது பண்ணிட்டு இதுக்கு கீழே வந்து இதே இடத்துல nav பார் ends here அப்படின்னு போடுவோம். ஸோ நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஓகே. இப்போ இதுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் கண்டெய்னர் இதில். ஸோ கண்டெய்னர் இதில் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃப்ளூயிட் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ புதுசாக ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட்டுங்கிறதுல வந்து எந்த ஒரு ஸ்பேசஸுமே இருக்காது, எந்த ஒரு பேடிங்கு இந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிளாங்கான ஒரு டிவ்வாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ்வில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு ரோ உள்ள தானே நம்ம அதை பிரிக்க முடியும். ஸோ அந்த ரோவை நம்ம எப்படி பிரிப்போம், இப்போது div டாட் col இப்போது எம்டிஓ இல்லை எஸ்எம்ஓ பண்ணுவோம். எஸ்எம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாதி பார்ட்டை வந்து இந்த சைடு வந்து நம்ம 2 கொடுக்கலாம், இந்த சைடு வந்து 10 கொடுக்கலாம். ஸோ இது பெருசாக இருக்கும், இது 10ஆக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சைடில் லைட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து SM2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன நடக்கும், ஸ்மாலர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது வந்து 2ஆக இருக்கும். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், into 2 அப்படின்னு ஒரு செகண்டுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் into 2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 2 வரும். இது நான் 10 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போது நமக்கு நல்லா தெரியும், இந்த கிளாஸ் உள்ள போடுறது எல்லாமே லெஃப்டில் வரும், சின்னதாக 2ல் வரும். இந்த கிளாஸ் இருக்கிறது எல்லாமே வந்து 9ல் வரும். இது நம்ம வந்து 3 பண்ணிக்கலாம், பிகாஸ் கொஞ்சம் இப்போ தான் நல்லாயிருக்கும், 3 பண்ணிப்போம். ஸோ இப்போது நமக்கு தெரியும் இது 3 சைடில் இருக்கிற 3 வந்து இங்கே இருக்கும், 9 வந்து இங்கே இருக்கும். கரெக்டாக? இப்போது பெரிய பெரிய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கும்ல, இப்போ என்னோடய லேப்டாப்புக்கு வந்து இந்த SM வந்து கரெக்டாக இருக்கலாம், 3 அப்படின்னு சொல்லி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு பெரிய ஸ்க்ரீன் உள்ள கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 3 வந்து அதிகமாக இருக்கும் லெஃப்ட் சைடு இதுக்கு கார்னருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, COL மினிமம் சைஸ், இது மீடியம் சைஸ், MDனா மீடியம் சைஸ் 2 அப்படின்னு போட்டுட்டு அதே எடுத்து இங்கே போட்டு 10 அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஸ்மால் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து 3 ஸ்பேஸ் கொடுத்துக்கும், அதே மாதிரி இந்த சைடு வந்து 9 ஸ்பேஸ் கொடுத்துக்கும். இதே உங்கள் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து 2 மட்டும் கொடுத்துக்கும், இந்த சைடு வந்து 10 கொடுத்துக்கும். ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இது பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறையா டைம் நீங்கள் பார்ப்பீங்க, ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் கார்னரில் மட்டும் நம்ம எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லெஃப்ட் கார்னரில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு UI இருக்கணும், ஒரு UL இருக்கணும். கரெக்டாக? இந்த ULக்கு வந்து nav அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து nav பார்னு கொடுக்காதீங்க, nav பார்னு கொடுத்தா இங்கே இருக்கிற nav பார் மாதிரி வந்துடும். ஸோ நான் nav அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது உள்ளே வந்து நீங்கள் வந்து LI போட ஆரம்பிக்கலாம். ஸோ LI அப்படின்னு போட்டு நீங்கள் இது உள்ளே வந்து A டேக் கொடுக்கலாம். ஸோ A டேக்கில் பிளாங்காக விட்டுருங்க. விட்டுட்டு இது உள்ளே வந்து இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேனே, கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை இது பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த div வந்து இங்கே இருக்குது, ஸோ இந்த div இங்கே இருக்குது, இந்த div உள்ள இந்த ரோ இருக்குது. இந்த ரோ வந்து 2 விதமாக பிரிஞ்சிருக்கு, இது பாதி இது பாதி, இது பாதி இது பாதி. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பாதி, இந்த சைடு ஃபுல்லாக பாதி. ஓகேவா? ஸோ இப்படி 2ஆக பிரிஞ்சிருக்கு.
ஸோ இப்போது இதில் நான் வந்து வேறு என்ன போடலாம், ரிப்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே ஒரு 4 to 3 டைம்ஸ் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி வருது நமக்கு, ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து இன்னும் வந்து கீழே வர மாதிரி பண்ணலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, சைடில் வருது, ஃப்ளோட் லெஃப்ட் ஆகுது. இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன், சைட் பார் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸு. இப்போ இங்கே பார்த்தோம்னா இதே மாதிரி தான் இருக்குது. இதில் இப்போ இந்த டாட் சைட் பார், இது உள்ளே இருக்கிற எல்லை, ஓகேவா? இது உள்ளே இருக்கிற எல்லைக்கு இப்போ நம்ம முதல்ல என்ன கொடுக்கலாம், கொஞ்சம் பேடிங் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பேடிங் 20 பிக்சல்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கேப் வருது கரெக்டாக. இப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கணும். இப்போது பேடிங் வந்து ஓரளவுக்கு வந்து பேடிங் தான் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது மார்ஜின் ரைட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் ரைட் வந்து ஒரு 50 px பண்ணி பார்க்கலாம். ஸோ சைடில் போகுது பார்த்தீங்களா? ஸோ மார்ஜின் 50 px பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து சைடில் இந்த டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம இதை சின்னது பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சின்னது பண்ணோம் அப்படின்னா ஒரு கவலை, பட் பேசிக்காக வந்து நம்ம அதை மீடியா கொரிஸில் பார்த்துக்கலாம். பட் பேசிக்காக இந்த டெம்ப்ளேட்டில் இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இது மாதிரி ஜஸ்ட் வந்து சிம்பிளாக பேடிங் கொஞ்சம் கொடுத்தோம். பேடிங் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும், ஜஸ்ட் ரைட்டில் ஆகிடும். ஸோ பேடிங் நமக்கு முக்கியம். பேடிங் கொடுத்துட்டு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்துச்சு, மேலேயும் கேப் இருக்குது. இப்போது இதே நம்ம இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். இதை காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி நான் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஜஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம், ஸ்டேட்டஸ், அப்புறம் யூசர்ஸ், அனாலிட்டிக்ஸ், அப்புறம் இதில் போயிட்டு வந்து ரெவென்யூ, அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னும் வேறு என்ன இருக்கும், இது வரைக்கும் இதெல்லாம் கொடுத்தாச்சு. நார்மலாக ப்ரொஃபைல்னு சும்மா இதாக கொடுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து செட்டிங்ஸ்னு கொடுப்போம், செட்டிங்ஸு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட்ஸ், இப்படி ஏதாவது சும்மா கொடுப்போம். ஸோ பேமெண்ட்ஸ், ஓகே. ஸோ இது பண்ணாச்சு. இதில் ஜஸ்ட்டு ஒன்றே மட்டும் பண்ணலாம், என்ன அப்படின்னா டாட் சைட் பார் உள்ளே இருக்கிற ஏக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன் பண்ணிடலாம். ஸோ நன் அப்படி பண்ணேன் அப்படின்னா இப்போ இது மாதிரி மவுஸ் வைக்கும் போது எனக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணுற மாதிரியே எனக்கு வந்துடும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு சைட் பாரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக, இந்த டேப் ஃபுல்லாக ஒரு சைட் பாரு, இது ஃபுல்லாக ஒரு சைட் பார், இந்த டேப் ஃபுல்லாக ஒரு சைட் பார், இது வந்து சைடு. ஸோ இது வந்து தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இந்த சைடில் இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இந்த சைட்லேயும் நம்ம இப்போ என்ன வேணால் பண்ண முடியும். நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட்டை, மெயின் கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏ டேகுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட், ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பிக் கலர் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வரும் இல்லையா? ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கலராக ஒரு இந்த மாதிரி ஒரு கலராக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு செட் பண்ணி இந்த கலரை நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு இந்த ஏவோட கலர் வந்து நான் வந்து ஒயிட் ஆக்கிடுறேன். ஸோ ஒயிட் ஆக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக வந்து ஒயிட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்மளோட இதை வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பிஜி அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த பிஜி டேக் போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிஜி அப்படின்னு போட்டு இதுக்கு உள்ளே வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணுறேன். அதாவது இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிகிற மாதிரி இந்த கலரில் நான் செட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். செட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பாதி தான் வருது, ஃபுல்லாக வரல, நோ ப்ராப்ளம். நம்ம அதை கண்டென்ட் ஆட் பண்ண அது கரெக்டாகிடும், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது உள்ள நான் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளே வந்து நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம 3 பாக்ஸஸ் இருக்கும் இங்கே.
ஸோ 3 பாக்ஸஸ் டாப்பில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு H1 இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு H1 போடுறேன். H1ல் வந்து டேஷ்போர்டு BYRD அப்படின்னு போட்டு சேவ் பண்ணனா எனக்கு இங்கேயே மேலே வருது. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு பேஜ் ஹெட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இந்த கிளாஸ் கூட இப்போ நமக்கு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸே இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த கிளாஸ் கூட அப்படியே விட்டுடலாம். இங்கே வந்து ஒரு ஐகான் பண்ணலாம். ஸோ இந்த nav பாரில் நம்ம அந்த ஒரு டேஷ்போர்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஐகான், ஸோ இதை காப்பி பண்ணி இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இப்போது இந்த பிஜி உள்ளே இருக்கிற .bg உள்ளே இருக்கிற H1 எல்லாத்தோட கலரும் வந்து ஒயிட் ஆக்கிடுறேன். ஸோ ஒயிட் ஆகிடுச்சா? ஓகேவா? ஸோ இப்போது அந்த H1க்கு வந்து கொஞ்சம் மார்ஜின் டாப்பும் கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 px கொடுத்துக்கலாம். ஸோ 10 px நமக்கு வந்துடுச்சு. ஸோ மார்ஜின் டாப் இதுக்கு பதிலாக நம்ம ஒரு 15 px கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 15 px கொடுத்தாச்சு. அட் த சேம் டைம் மார்ஜின் பாட்டமும் கொஞ்சம் கொடுப்போம். மார்ஜின் பாட்டம் ஒரு 10 px கொடுப்போம். அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு HR கோடு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இது கீழே வந்து ஒரு பேசிக்காக ஒரு HR கோடு, ஐ திங்க் இதில் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த கோடு. ஓகே, ஸோ அவ்வளோவா தெரியல. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கீழே நம்ம வந்து இப்போது செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து div.row அப்படின்னு சொல்லி ஒரு ரோவை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ரோவில் தான் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். div டாட் இப்போது COL பண்ணுவோமா, அப்புறம் நம்ம SMO இல்லை MDO எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அவ்வளோ எல்லாமே ஒரு விஷயம் தான் பண்ண போகுது. ஸோ SM -4 போடுறேன். ஸோ 4 போட்டேன்னா இது வந்து 4 4 4 அப்படின்னு சொல்லி 12 ஆயிருமா. ஸோ 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு 3 போட்டோன்னா எனக்கு 3 டிவ்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 3மே இது ஒரு பார்ட் மாதிரி இல்லையா? ஓகே, ஸோ இது ரெடி. இப்போ இது உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது உள்ளே வந்து ஒரு கண்டெய்னர் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இது உள்ளே வந்து div டாட் ஃபஸ்ட்டு நான் வந்து பாக்ஸு ப்ளூ அப்படின்னு ஒன்று போடுறேன். ஸோ அது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளூ அப்படின்னு போட்டுட்டு இப்போது இது வந்து பிளாங்காக இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த பாக்ஸ் ப்ளூ அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு சேவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ப்ளூ அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட்டு போடுவோம். ஸோ ஒரு ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல் போடுவோம். அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நான் வந்து இப்போதைக்கு சும்மா ப்ளூ அப்படின்னு போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ. ஓகேவா? ஸோ ஹைட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 250 பண்ணி பார்ப்போம். ஓகே, 220 பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 220 போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் கொடுப்போம். ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படின்னு பண்ணி ஒரு 10 px கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த H1க்கு வந்து மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 20 px பண்ணுவோம். கொஞ்சம் கேப் இருக்கணும் இதுக்கும். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். பட் இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு uigradients.com அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா கிரேடியன்ஸ் கலர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலரை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கலர் கோடு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், ப்ளூக்கு போடுறதுக்கு பதிலாக சிம்பிளாக லீனியர் கிரேடியன்ட் போட்டு ஃபஸ்ட்டு இந்த கலரு, நெக்ஸ்ட் வந்து இந்த கலரை கிளிக் பண்ணால் காப்பி ஆயிரும். பேஸ்ட் பண்ணுன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல கலர் கிடச்சிருக்கு கரெக்டா. இப்போ இதிலே நான் போயிட்டு 2 பாட்டம் ரைட் அப்படி பண்ணி, ஸோ 2 பாட்டம் ரைட்னா இப்போ ஒரு நல்ல கலர் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ப்ளூக்கு கரெக்டாக. இப்போ இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இதில் அப்படியே போடுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கலாம். இங்கே இந்த இடத்துல போய் கலர் பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரஞ்சு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டு இது கலர் மட்டும் நான் மாற்றணும், அவ்வளோதான். கலர் மட்டும் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கலர் பார்க்கலாம். இது மேபி நம்ம ப்ளூ பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலரில் ஒன்று பண்ணலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பிங்க். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணுமே வந்து ஒரே கலராக பண்ணலாம். பட் நிறையா அட்மின் டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். பிங்க் பண்ணிவிட்டு இப்போது மெயினாக இந்த கலரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் மெயினே. பிங்க்கு இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான ஒரு டேஷ்போர்ட்ஸோட சிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். இது நம்ம இப்போ சின்னது பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆகுது, இப்படி ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து மீடியா கொரிஸ் வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீடியா கொரிஸ் பக்கமே போகல, மொபைல் ரெஸ்பான்சிவ் சைடும் போகலை. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு பேசிக் அட்மின் பேனல் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இது உள்ளே வந்து நம்ம கண்டென்ட்ஸை எழுதலாம். ஸோ இது உள்ளே வந்து இப்போ நான் இது உள்ளே வந்து கண்டிப்பாக இப்போ நான் வந்து ஒரு H1 போடுறேன் அப்படின்னா ஒரு H1 உள்ளே வந்து என்ன எழுதலாம், ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எழுதுறேனே. ஸோ பேமெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இது உள்ளே. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து H2 போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். H1க்கு பதிலாக H2 கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ பேமெண்ட்ஸுக்கு இப்போது வந்து இந்த ப்ளூ பாக்ஸ் உள்ள ஸோ டாட் பாக்ஸ் ஒரு இதுக்கு பண்ணிட்டா நம்ம அதுக்கப்புறம் அதை எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். H2 இருக்கிற எல்லாத்துக்குமே கலர் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறமா அட் த சேம் டைம் அதுக்கு வந்து மார்ஜின் டாப் கொஞ்சம் அதை கொடுத்துக்கலாம். ஒரு 10px கொடுத்தா கரெக்டாக இருக்குமா பார்க்கலாம். ஓகே, மார்ஜின் டாப்புக்கெலாம் கொடுக்கறது பதிலாக சிம்பிளாக இது உள்ளே வந்து நம்ம இங்கே பேடிங் கொடுக்கலாம். ஸோ பேடிங் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ப்ராப்பர் ஆகிடும். பேடிங் கொடுத்து 20px டோட்டலாக கொடுப்போம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மார்ஜின் டாப் நம்ம போடணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ பேடிங் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது உள்ளே வந்து இது வந்து பேமெண்ட்ஸ் அப்படின்னு இப்படி போட்டு இப்படி சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு 22 இல்லை ஜஸ்ட் சும்மா ஒரு நம்பர் மாதிரி ஒரு சின்னதாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்படி 2 விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக பேமெண்ட்ஸ் 22 அப்படின்னு பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணோம் அப்படின்னா சென்டராக வந்துருச்சா. ஓகே, ஸோ இதில் வந்து பேடிங் வந்து நம்ம 20 இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 50 சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சும்மா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு. ஓகே, 50 பண்ண வரல, ஒரு 100 சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 100 கரெக்டாக இல்லை. 70 சென்டர் லைன் வரல, ஒரு 80 பண்ணுவோம். ஸோ 80 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்டர்ஸ் வந்துடுது. ஸோ பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து கேப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு இப்படி பண்ணலாம். இதே விஷயத்தை நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இந்த பாக்ஸில் போடுவோம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து யூசர்ஸ் 20 ஒரு யூசர்ஸ் ஒரு 55 அதே விஷயத்தை இங்கே பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு பாக்ஸுக்கு ஆரஞ்சு அதே மாதிரி மறுபடியும் பண்ணுவோம். பிங்க்குக்கு பண்ணுவோம். ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இங்கே போய்ட்டு இப்போது யூசர்ஸ் போட்டோமா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், யூசர்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கோர்சஸ் ஒரு 11 கோர்சஸ் இருக்குது. இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம விஷயம் பண்ணால் இந்த பேடிங் அண்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டரை நம்ம இங்கேயும் பண்ணோம். சேவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சார்ட்ஸு
அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா விஷயங்களை இது உள்ளே வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மீடியா கொரிஸில் நம்ம ஈஸியாக அதை சரி பண்ணிட முடியும். அது உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள்? ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டோம். இப்போ இந்த கீழே வந்து இங்கே பாதி தான் இருக்குது. இப்போ நம்ம கீழே வந்து ஏதாச்சும் சில விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அண்ட் ஈவன் நீங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வந்து இதோட செட் ஆகலை, இந்த இந்த நடுவில் இருக்கிறது செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஃபாண்ட்டாக சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் மேலே போயிட்டு இதை லிங்க் பண்ணிடுங்க. முதல்ல நார்மலாக லிங்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் தானே, இதை நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே மாற்றாமல் இந்த H2க்கு மட்டும் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் மட்டும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நிறையா விஷயங்களை இதை வச்சு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இது முடிச்சிட்டோம். நம்ம இப்போ கீழே வந்து இதை வச்சு இன்னும் என்னென்னலாம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இது கீழே வந்து நான் வந்து கொஞ்சம் டேபிள்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டேபிள்ஸில் நம்ம வந்து டார்க் டேபிள்ஸை பார்த்தோம் இல்லையா? ஸோ டார்க் தீமில் இருக்கிற டேபிள்ஸ். ஸோ இதை நான் ஆட் பண்ணலாம் தான் இருக்கேன். இதை முதல்ல காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இது ஃபுல்லாக கீழே போயிருங்க. இப்போ நம்ம வந்து எதுக்கு கீழே போக சொல்கிறேன் அப்படின்னா இந்த 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 பிஜி இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு கீழே போகணும். இல்லை இதுக்கு கீழே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகே, இந்த ரோவுக்கு கீழே போகணும். ஓகே, ஸோ இந்த ரோவை நான் மைனஸ் பண்ணி வச்சிடறேன். பிகாஸ் இந்த ரோவில் தான் இந்த 3 விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த ரோவுக்கு கீழே போங்க. கீழே போயிட்டு ஜஸ்ட் வந்து பிஆர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது உள்ளே போயிட்டு இப்போ நான் அந்த இதை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணுவேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்குது, எதுவுமே தெரியல ஆக்சுவலாக கண்ணுக்கே. ஸோ இதில் வந்து நம்ம டார்க் மாற்றலாம். ஸோ டார்க் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் தெரியலாம். ஸோ டேபிள் டார்க். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்த டேபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு நிறைய வாட்டி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த டி பாடின்னு இருக்கிறத இது உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறையா வாட்டி பேஸ்ட் பண்ணிட்டோம். நமக்கு இவ்வளோ வாட்டி வேணால் கொஞ்சம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த பேஜ் வரைக்கும் வந்தால் போதும். நமக்கு இவ்வளோலாம் தேவை கிடையாது, இவ்வளோ வேணாம். இன்னும் ஒரு இது லாஸ்ட் இது மட்டும் எடுத்துடலாம். இன்னும் ஒரு லாஸ்ட் இது எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டேபிள் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிளாக் கலர் இருக்கிறது அது வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிளில் நீங்கள் வந்து நம்பர்ஸ் வேணால் நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதிலே கொலாப்ஸ் ஆகுது. 1 2 மறுபடியும் 3 வருது, மறுபடியும் 4 வரும், அப்புறம் 5 வரும், தென் 6 7. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணலாம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். எப்படின்னா இப்போ நம்ம இங்கே மேலே வந்து ஒரு H1 போடுறோம். என்ன H1 அப்படின்னா ஒரு பேசிக் H1. அந்த H1ல் வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து டீட்டெயிலட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த H1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து நம்ம டீட்டெயிலட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த டீட்டெயிலட் ரிசல்ட்ஸில் நம்ம பிஆர் போடணுங்கிற அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். போடலன்னா நமக்கு பக்காவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டில் ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம இதில் போயிட்டு ரிசல்ட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கா பார்ப்போம். ரிசல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். போல் ஃபாண்ட்டாக இருந்தாலும் நமக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீட்டெயிலட் ரிசல்ட் இருக்குது. இப்போ இது வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகி மினிமைஸ் ஆகுது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் லிங்க் பண்ணிடுறேன்.
நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் வர அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது மாதிரி ஸ்க்ரோல் ஆகாமல் இருந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலட் ரிசல்ட்ஸ்னு போட்டு நம்மளோட டோட்டலான இந்த அட்மின் பேனல் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பேசிக் ரிப்போர்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பேசிக் டிசைன் தான் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு பேஜுக்கு போகணும். ஓகேவா? அந்த பேஜில் இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி டோட்டலாக நிறையா ரிசல்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. அதை நம்ம இன்னும் என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ இதிலே நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ஃபாண்ட் ஐகான்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஐகான்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். இதுக்கு மேலே நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணுமோ நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த பாக்ஸை சின்னதாக்கி ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை இப்போ இதில் நீங்கள் உங்களால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இதே சைட் பார் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம பண்ணது ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் அட்மின் பேனலோட தான். ஸோ இப்போது இது நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ உங்களுக்கே எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோலேருந்து நம்ம அடுத்தடுத்து இந்த கோர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும். கரெக்டாக இப்படி இருக்குது. இப்போ ரெஸ்பான்சிவ் இல்லை அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேறு என்னென்ன இது பண்ணி நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிவே பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேக் ரிக்வயர்ட் மெட்டா டேக்ஸில் 2வது லைனில் இப்படி ஒரு பெரிய லைன் இருக்கும். ஓகேவா? இந்த லைனில் நீங்கள் எடுத்துகிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன தான் இப்படி பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது வந்து இப்படியே இந்த மாதிரி ஆகாது. இப்போது நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி போயிட்டு பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஃபோன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நான் ஃபோனில் பார்த்தேன்னா எனக்கு இதே மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கம்ப்யூட்டரில் என்ன டிசைன் பண்ணமோ அதே டிசைனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட நிறைய பேர் அந்த அட்மின் பேனலில் இந்த மாதிரி விஷயங்களை விரும்புவாங்க. நிறைய பேர் வந்து அட்மின் பேனலில் வந்து ஃபோனுக்கு ஒரு டிசைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு அட்மின் பேனல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மெட்டா டேக்கை போடலை அப்படின்னா இருக்கும். இப்போ நான் மறுபடியும் போட்டேன்னா எனக்கு இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து போட்டேன் அப்படின்னா போடலை அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து எப்போயாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோன் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றும். அந்த மீடியா கொரிஸை ஆக்டிவேட் பண்ணும். இந்த டேக் இல்லை அப்படின்னா மீடியா கொரிஸே ஆக்டிவேட்டே ஆகாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா?